யாழ்ப்பாணத்து நண்டு கறி சாப்பிடுவோம் வாங்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுறோம். காணும் நினைக்கிறேன் இடமே உயிரோட இருக்கிறது வெளியே வரும். எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. ரொம்ப சேஃப்டியாக பார்த்தீங்க. பிக் மீ வெயிட் இல்லையா நான் ஏன்னா கறி வைக்கிறது வெயிட் காணும். தூக்கி வச்சிருக்க போறீங்களா? உயிரோட இருக்கிறது இதையும் அதையும் பண்ணீங்க கான் இதையும் பண்ணீங்க ஆனா வெயிட் தான். மூன்று என்ன பிரைஸ் போடுவீங்க? வெயிட் காணும் வெயிட் காணும். இது எத்தனை கிலோ இருக்கு பாருங்க. இல்லை உடற்கேக்க கூட நல்லா இருக்கும். சின்ன காட்டு வெயிட் அதை காட்டுங்க. சின்ன கையில் தாங்க சின்ன இது கொஞ்சம் ஓகேயா இருக்கு. சைஸ் கொஞ்சம் காணாது. அங்கே வச்சுருக்கேன். இது என்ன மீன் அண்ணா? மலிவா இருக்கு. என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும், அதாவது சீரா அதிராளி எல்லாம் இருக்கா. மீன் பட்டி இல்லை இல்லை அவர் அந்த அண்ணன் இல்லை. தமிழ்நாட்டை நான் வந்து இப்போ எங்களை விட்டு தான் பாரார் வந்து நாங்கள் அந்த மீன் சந்தையில் போய் பெருநண்டு இறால் எல்லாம் வாங்கினாங்க தானே. பெருநண்டில் நம்ம இறங்குடி நண்டு ஏற்றுமதிக்கு போயிடும். அது நாங்கள் நினைச்சாலும் உள்ளூர் மக்கள் நினைச்சாலும் வாங்கலாம். அது என்ன விலை கொடுத்தனாலும் என்ன அப்படியும் அந்த வளமையாக அடுக்கிற கம்பெனிக்காக எடுத்துட்டோம். அதுலேயும் தரமானதை எடுத்துனாங்கலாம். நீங்கள் நாங்கள் வாங்கினது முறையில் பரவாயில்லை. நீ கறி வச்சு உடைக்க தெரியும். பெருநண்டு நல்லா இருக்கும், ஒரு வித்தியாசமான ருசி. மூன்று கொடுக்க மட்டும் தனியாக வெட்டி எடுத்துறாங்க பாருங்க. ரொம்ப சேஃப்டியாக எப்படி வைரம் இல்லை பூ பூ இதுதான் அந்த பூ. இந்த இது எப்படி பூ எந்த பெரிய நண்டா எந்த எப்படி வந்துட்டு இது நான் இது இந்த தண்ணி அதுக்குள்ள எடுக்கிறோம். அந்த மேலான் போகுது சினையா சினை சினை கோது போ. இந்த இதில் அடித்தா தான் நாங்கள் வெளியே வரும். இதை ரெண்டாவது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கஷ்டம் கைஸ், இதை உடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அருவா சூக்கணும். சீனா சட்டி என்ன சொல்கிறது? சீனா சட்டி. சீனா சட்டி அது வந்து சீனா சட்டியா. சரி ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க.
இது வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகும் பெருஞ்சீரகம், சோம்பு, 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 சோம்பு இருக்கும். கடுகும் சோம்பும் கடுகு, துணியும் தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மிளகா போடுறாங்க, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், வாழைப்பூ, பதத்துக்கு வந்துட்டு போட்டாதான் இந்த தக்காளி கொஞ்சம் மணக்கும். ஆமாம். தமிழ்நாட்டில் சரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம இங்கேயும் தேங்காய் பால் என்ன கொழுப்புண்டு. காலங்காலமாக நாங்கள் தேங்காய் பால்லாம் சாப்பிட்டு கொண்டுறோம் யாழ்ப்பாணத்தில். தேங்காய் பால் இல்லாதவே ஒரு சாப்பாடும் இல்லை. தேங்காய் பால் போடாமல் சாப்பாடே கிடையாது. சின்ன குழந்தை கூட பிறந்து சாப்பிட வலிக்கிட்டா சமைக்கிற கறியில விட தேங்காய் பால் சொதி பால் விட போகிறோம் கொஞ்சம். பால் விடு. இது ரெண்டாம் பால் விடுறோம் கொஞ்சம். ஓ, தேங்காய் பால் ஊற்றிட்டாங்க. கட்டி பால் அது அது கடைசி. இது என்னென்ன போட்டு செய்யுது அந்த தூளுக்கு? தூள் யாழ்ப்பாண மல்லி, மல்லித்தூள், மல்லி, மிளகாய், பெருஞ்சீரகம், வெந்தயம், மற்றது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போடுவோம். வெந்தயம், கடலைப்பருப்பு, மல்லி, இது செத்த மிளகாய், செத்த மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச உங்களுக்கு உரப்பு காணுமோ? ஒரு அது வேண்டி பார்த்து யாழ்ப்பாணத்தோட இந்த கறி பவுடர். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் அதை ஊற்றி திரும்ப கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு நண்டு உள்ளே போகுது. எல்லாரும் அகப்பையால் போடுறது அது நண்டுக்கு வராது. அகப்பையால் பெரிய நண்டுக்கு போடலாம். அதே சின்ன உயிரோடு தான் இருக்குது. அது அப்பப்போ குடிக்குது பாருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நண்டை உள்ள காணும் நினைக்கிறேன் இடமே. பிரட்டை காணுமேண்ணே. அந்த இடையிலுக்கு சொல்லி காணும். அது சரியாக வந்துருக்குது. ஓகே. அந்தந்த வெளியில் துடி என்ன இப்படி இருக்கு உயிரோடு இருக்கும். அதான் துடிக்குது இன்னும். சரி அது காணும். நீ உள்ளுக்கு போ. வர்றா இல்லை மூடி விடுறதை நீ மூடக்கூடாது. நல்லா கொதிக்க விடணும். இந்த நண்டு சிவா பதம் பாருங்க. நண்டை எல்லாத்தையும் போட்டு கடைசியாக நண்டையும் போட்டாச்சு. இப்போ இனிமேல் இது கொதிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா கொதிச்சு வந்தால் அவ்வளோதான், இது இறக்கிறது தான். நல்லா கொதிச்சு வந்தோன்னே இறக்க வேண்டியதுதான். பெரிய பெரிய கொடுக்கோட இருந்த நண்டு இப்போ கம்முன்னு படுத்துட்டு இருக்குள்ள இன்னும் துடிக்குது பாருங்க. இந்த இடம் வந்து இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்குது. நல்லா கொதிச்சு வரட்டும், எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சரி, அங்கே கொதிச்சிட்டு இருக்கு. உயிரோடையோ சரி வைக்கலாம். நாங்களே எடுத்துருவோம். முஞ்செல்லாம் சொதி வைக்கலாம். ஓ, அதனால அது புரியும்பா செய்யுது. அது நல்ல டேஸ்ட். அது சொதி மூஞ்ச சொதி வைக்கிறோம் இல்லை நீங்க எங்கட போட்டு சாப்பிட்டீங்க. கறி மட்டுமே கறி மட்டும் எடுத்து தான் அதை பொரிப்போம். மசாலா தடவி மூஞ்சியெல்லாம் மூஞ்சியெல்லாம் பொரிச்சு சாப்பிட மாட்டோம், தூக்கி போட்டுருவோம் சென்னையில். ஆனால் தாய்லாண்டில் அந்த மாதிரி இடத்துல மொத்தமாக தான் பொரிப்பாங்க. தாய்லாண்டில் சாப்பிட்ருக்கேன். தாய்லாந்து இங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு ஞாபகம் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்களே இஞ்சி சோடா அந்த அன்னைக்கு வாங்கி கொண்டு போகிறோம். நல்லா வந்துச்சுன்னா வேக வேக சிவப்பாக தான் வரும். தூள் போட்டுட்டா இந்த தான் முதல் போடுறோம். இந்த கறி நேற்று அரைச்சது. இந்த வாசம் பேரு தானே. நெருப்ப முட்டவா எரியுதா? இல்லை
இவங்களோட யாழ்ப்பாணத்தோட மிளகாத்தூள் தேங்காய் பால் எல்லாமே ஊற்றி ஒரு சூப்பரான நண்டு கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் யாழ்ப்பாணம் சிக்கன் பார்க்கலாம். அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வீகர்லி எப்படி சிவந்து ஓட்டுது அதை சும்மா அப்படி தூக்கி காட்டும் தாங்க நான் இருக்கு நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் வெந்துட்டு இருக்கு. சரியான பெருசு. இது ஃபுல்லாக அப்படியே கிடக்கு. உடஞ்சிட்டு அதில் இல்லை அதை வெட்டியாச்சு. அதை இது அதுக்கே எடுக்கலாம். பொறிக்க எடுத்துட்டு உங்களோட விருப்பம் ஏதோ அது சும்மா பொரியல் மாதிரி ஒரு ஷாட் மட்டும் எடுத்தால் போதும். சரி இதே விட்டு வந்த விட போகிறோம்னா கடைசி பாலம் முதலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே வச்சுக்கிட்டே. ஓகே முதலாம் பால் ஊற்றிட்டாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த தேங்காய் பாலை ஊற்றி இன்னும் நல்ல சுண்ட அப்படியே நல்லா இன்னும் வதக்கிட்டு இருக்காங்க. செடி கொடி நடுவில் நண்டு யாழ்ப்பாணம் உரப்பு தேவையா? கரெக்டாக இருக்குது. உரப்பு கரெக்டாக தான் இருக்குது. அகைன் இந்த யாழ்ப்பாணம் மிளகாய் தூள் உள்ள போகுது. இப்போ நாங்கள் தனி மிளகாய் தூள்னா பிரச்சனை இல்லை. மல்லி போட்டால் உரப்பு தெரியாது. மல்லித்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரம் அதெல்லாம் தனித்தனியாக போகும். நல்ல இறுக்கம் வாசனை தூக்குது. நல்ல நண்டு வாசனை வருது. ஆமாம் நண்டு வாசனை அருமையாக இருக்குதா. நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. இறால் பொரியல் கைஸ் இன்னைக்கு. நீங்கள் எல்லாம் தனித்தனியாக போடுறீங்க. நாங்கள் அந்த ஒரே மசாலா தூள்லேயே போடுவோம். எல்லாமே அந்த மசாலா தாங்க வச்சுங்க. எல்லாம் நாங்கள் இது தான் போடுவோம். கொஞ்சம் ஊற விடணும். அது ஒரு கப்புறத்து போட்டு உப்புத்தூள் போட சரி. நாங்கள் உப்புத்தூள் எங்கட அப்பாட கொடுத்தீங்கன்னா இஞ்சி எல்லாம் போடுறது. அவர் வேற மாதிரி உப்பு ரைட் வச்சு அதில் ஊற்றுறாங்க. இதுதான் லாஸ்ட்டு. இது என்ன இனி இது எப்படியே மூடி விட்டோம்டா. அவ்வளோதான். எல்லாம் நல்லா வத்தணும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்லா அந்த கிரேவி மாதிரின்னு சொன்னால் நல்லா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்படியே இருந்து வத்தலாம். மூடுவோம். அது மேலே என்ன தேங்காய் எண்ணெய். சரி ஒன்று தேங்காய் எண்ணெய் 2 வைப்போம். நல்லெண்ணெய்க்கு என்ன தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லை. இப்போ கடவாயில் அங்கிட்ட நேரம் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இது நண்டு கறி சமைச்சு முடிஞ்சாச்சு. 1 hour ஆயிடுச்சுல. 1 மணி எத்தனை மணி? 11 மணிக்கு வந்து நீங்கள் இல்லை நண்டை போட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக கிராப் கறி ரெடி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம எப்பவுமே வெள்ளை அரிசி சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றாங்க. இந்த கைக்குத்தல் அரிசியை பாருங்கள். மரவள்ளியும் பூசணிக்காயும் போட்ட கூட்டு செம்ம திக்காக இருக்குது ப்ரோ. எப்பா எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இருக்கு. அப்புறம் நண்டு கூட்டு இப்போ எங்கே எடுத்துருங்க ப்ரோ. நான் பெரிய ஆள் இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியல. சரி அப்பா பயங்கரமாக இருக்குது அந்த குழம்பு. ஃபஸ்ட்டு அந்த வரும்போது கஷ்டமாக இருக்குது. வந்து இங்கே அடிக்கணுமா கீழே வச்சாதான் சமைக்கிறதெல்லாம் அண்ணன் வீடியோவில் பாருங்க. அது காட்டுற வீடியோலாம் மாட்டேல வரும். மற்றது இப்போ 4 மணியும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இது வந்து சோறு சரியோ சரிதான். யாழ்ப்பாணத்து நண்டு கறி எப்படி இருக்குமெண்டு நல்லா இருக்குது. அந்த உரைப்பு தான் இதுக்கு வந்து அந்த சுவையை கொடுக்குறது. அந்த கீரைக்கறி இருக்குது, இஞ்சா கிழங்கு கறி இருக்குது, எல்லாமே சாப்பிட்டு காட்டியிருப்பேன். அதை தாண்டி நண்டுண்டா கால் எடுத்து போட்டு அடிங்க. இது ஒரு சூப்பரான மிஷின் இது வச்சிருக்கீங்களே பொருள். நண்டு அடிக்கிறதுக்குன்னே ஏற்ற பொருளாக இருக்குது. நண்டு கால் இந்த காலை
இதுவே நல்ல வெயிட்டாக அப்படி நீ சாப்பிடுங்க இதில் ஐயோ இன்னொரு கால் கிடைக்காது உரைக்குது ஆனால் நல்லா இருக்குது இந்த உரைப்பு தான் தேவை ரெண்டுக்கு ப்ரோ இதுதான் எனக்கு பிடிச்ச உரப்பே அவள் பாருங்க நான் எவ்வளோ உரப்பு சாப்பிட்றேன்னு ரொம்ப நல்லா தெரியுதா சரியாக இருக்கும் இதெல்லாம் உனக்கு எனக்கு தேவையில்லை உண்மையாக நல்லா இருக்கு துண்டெல்லாம் அப்படி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல கிழிச்சு போட்டுருந்தது சத்தம் கேட்குது நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பல்லு போனால் எதுவும் ஆயுதமே இல்லாமல் போயிடும் சரி அண்ணாக்கு நன்றி வந்து எங்கள்கிட்ட வீட்டை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தான் நன்றி ஏன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக இதை வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு அதனால தான் என்னால் இந்த யாழ்ப்பாணத்தோட நண்டு கறி ஒரிஜினலாக வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ஸோ தேங்க்யூ ப்ரோ நன்றி ரொம்ப நன்றி கட்டாயம் அடுத்த முறை வாங்க கண்டிப்பாக வருவேன் அது நண்டாக பார்த்து முதலே சொன்னால் பெரிய இன்னும் பெரிய நண்டா இப்படி இருக்கும் அதுதான் இன்னும் பெரிய நண்டா இருக்கும் நிறைய இருக்குது அவர் ஃபுட் பிளாக் சொல்ல வேணும் சென்னையில் காசிமோடு சென்னை என்றால் தெரியுதாலே காசிமோடு மீன் சந்தை அப்படி இருக்கும் வேற வேறப்பா சரி நன்றி நண்பர்களே அண்ணன் இந்த ஃபுட்டி என்ன பிரபு ஃபுட்டியா ஃபுட்டி பிரபு யூடியூப் சேனல் இவரை பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்க சரியோ நன்றி பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கேருந்து ஜாழ்ப்பாணம் போய் அங்கே திருவண்ணாமலை போக போகிறேன் சந்திப்போம் அந்த அண்ணன் வந்து திருப்பி திருவண்ணாமலைக்கு இப்போ அனுப்ப போகிறேன் போக போகிறார் பாருங்க உங்களோட இந்த யாழ்ப்பாண அனுபவம் எப்படி இந்த யாழ்ப்பாண அனுபவம் அருமையான அனுபவம் வாய்ப்பே இல்லை 3 நாள் அனுபவம் வந்து நான் எல்லாத்தையுமே ரொம்ப ரசித்தேன் ரொம்ப ஃபுட்டும் சூப்பராக இருந்தது மக்கள் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இடமும் அவ்வளோ அருமையாக நேச்சரிஸ்டிக்காக இருந்தது யாழ்ப்பாணத்தை அடிச்சிக்க முடியாது நல்லா இருந்தது சாப்பாடு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஃபுட்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது யாழ்ப்பாணம் அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது மட்டன் கறியாக இருக்கட்டும் சொதியாக இருக்கட்டும் கிராப் கறியாக இருக்கட்டும் அந்த தோசையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கொலக்கட்டை பேர் மதகா உள்ள நாட்டு சக்கரை வச்சு கொலக்கட்டை மாதிரி இருக்குமே இது மெத்தாகு அது என்ன சாப்பிட்றீங்க அங்கே இதில் தான் சாப்பிட்டேன் மலையானில் தான் மோதகம் அவர் தானே ரெண்டுக்கு இல்லை புக்கிங் பார்க்குறாரு ஏன்னா சிடிவிலாம் என்ன போக போகிறார் என்னண்டா இரவு நேர பயணம் கவனமாக இருக்கணும்னா சொல்லி அனுப்புகிறேன்னு பார்ப்போம் ஜாஃப்னாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட சொல்லுங்க ரொம்ப ஆமாம் உண்மையாக சொல்லி ஆகணும் ஜாஃப்னாவிலேருந்து கிளம்ப போகிறேன் ஒரு பெரிய பாய் டு ஜாஃப்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த 3 நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுட்டு அதில் நான் சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எஸ்பெஷலி கிராப் கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் கறி அதுக்கப்புறம் அது பேர் என்ன ப்ரோ அந்த கொழுக்கட்டை இது மோதகம் அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த இடியாப்பம் அது ஸ்ட்ரிங் ஆப்பர் சொல்கிறாங்க அது இடியாப்பம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி சோடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க நேச்சருக்கான ஒரு இடம் எல்லா இடமும் செடி கொடி மரம் தான் அதுக்கப்புறம் அந்த பீச் கிட்ட சாப்பிட்ட அந்த அது தனியாக வர ப்ரானு அந்த மீன் போண்டா அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஒடியல் கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ரொம்ப ஒரு மெமரியில் இருக்கும் நான் இப்படி போய் பண்ணேன் அப்படின்னு ஒடியல் கூல்னு ஒன்று இருக்குது அது தமிழர்களோட ஃபுட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்க தமிழர்களோட ஃபுட்டு அதை நான் போய் ட்ரை பண்ணேன் அதுவும் எத்தனை பேர் அதுக்காக ஒர்க் பண்ணோம் 7-8 பேர் அதுக்காக ஒர்க் பண்ணி அது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோவோட வீட்டில் போய் சமைச்ச அந்த கிராப் கறி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இங்கே இருந்த மக்களும் சரி அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் டு ப்ரோ வந்து நல்ல சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எல்லாருக்கும் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார் நம்ம ஒய்ஃபில் அண்ட் அதே மாதிரி என்னோடய ஹாஸ்டலில் இருந்த டோனி அவரும் வந்து ஒரு சூப்பரான பர்சன் நல்ல கைண்டாக இருந்தார் கட்டாயம் வாங்க எல்லாரும் நன்றி இல்லை எடுக்க மாட்டாங்க பண்ணி வச்சுட்டு